உண்மையாவே நான் ஒரு எதிர்கட்சி பாருறேன். நான் ஆரம்ப காலத்துல என்பிபியோட சப்போர்ட்டா அவர்களுக்கு உதவி செய்து நாட்டை டெவலப் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். 3-4 மாதங்கள் எனக்கு விளங்கினது இவர்களால தங்களுடைய கட்சி தேவையை தான் ட்ரை பண்ணி முடிக்க போகிறார்களே ஒழிய, இன்னும் 5 வருடம் 10 வருடம் என்பிபி ஆட்சியில் இருக்கிறது பற்றி தான் சிந்திக்கிறதே ஒழிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையோ தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியோ அல்லது ஊழலை பிடிக்கிறதோ இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்றதை ஒரு 3 மாதம் முன்னாலேயே நான் நாடி பிடிச்சு, அதான் டாக்டர் வேலை ஆகவே நான் அதை பிடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு நான் நேரவே சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில், இந்த அரசாங்கத்துக்கு இந்தியிலேருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், இந்தியிலேருந்து உங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன்டா யாருன்னு தெரியும். இந்த அரசியல்ல வந்து அதுபோல எதிர்கட்சியில் இருக்கீங்களே, எதிர்கட்சியின் ரோலை பிளே பண்ற சரியான கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்கட்சியில நீங்கள் ஜெனுவினா இருக்கும், நீங்களே கல்லனா இருந்தோண்டு நீங்களே குடுவித்து கொண்டு சொல்லலாது ஊழலை பிடிக்கல, நீங்கள் ஒரு ஊழல்வாதியா இருக்கலாம். ஸோ எதிர்கட்சி ரோல் பிளே பண்ணிக்கல நாங்கள் கிளீன் ஹேண்டா இருக்கணும். நான் நினைக்கிறேன் இன்று ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு அரசாங்க அமைச்சர் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி ஓடின. நீங்க பாக்குறீங்களா இங்க மட்டக்கிழப்புல பிமல் ரத்நாயக்க நிற்கிறாரு, நீங்க பாக்குறீங்களா அம்பாறையில அம்பாந்தோட்டையில குருநாகல்ல பிமல் மஹிந்த விஜயசிங்கல இருந்து பிமல் ரத்நாயகல இருந்து ஒவ்வொரு கிழமையும் ஜாழ்ப்பாணம் ஓடினமண்டா. ஒவ்வொரு கிரவுண்ட கொண்டே போட வேண்டிய தேவை ஏன் வருது, ஏன் கேட்கறதெல்லாம் போய் சொல்லிக்கார் பிமல் ரத்நாயக்க. நீங்க கேள்வியே சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு தலையீடு கொடுக்கிறதே அபிவிருத்தியின் முதலாவது அடிப்படையானது தான் நினைக்கிறேன். அதாவது இவர்களால எழும்பேலாத அளவுக்கு இவர்களுடைய அரசியலை உடைக்கிற நேரத்தில் இவங்க ஒரு வலிமையில கொண்டே கொட்ட வேண்டியதுதான். இவன் நான் எங்க பாராளுமன்ற ஸ்பீச்ல எல்லாம் சொல்லிக்கிறேன், எல்லாம் சைவர் வீதம், சைவசம் 6 வீதம், சைவசம் 3 வீதம் நான் கொடுத்துருக்கீங்க பாதுகாட்டுல. அடுத்த பாதுகாடு வந்துட்டு இப்ப எனக்கு வாயில அவல் இருக்கு. ஏனென்றா இந்த ஒரு வருடத்துல செலவழிச்ச காசுல 10-15 வீதம் கூட செலவழிக்கல, ஒதுக்கின காசுல 10-15 வீதம் செலவழிக்கல. இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம், 5000 மில்லியன் ஒதுக்கினது வடக்கு மாநிலத்துல பாதைகளுக்கு 10% கூட ஸ்பெண்ட் பண்ணல. அவன் இந்த 5000 மில்லியன்ன்றது சும்மா ஒரு பாதுகாட்டுல. அடுத்த பாதுகாடு வந்துட்டு இப்ப எனக்கு வாயில அவல் இருக்கு. ஏனென்றா இந்த ஒரு வருடத்துல செலவழிச்ச காசுல 10-15 வீதம் கூட செலவழிக்கல.